नमस्ते बच्चों। இன்னைக்கு லேர்ன் யூ டெய்லியில் राष्ट्रभाषा पेपर 1 कविता का सारांश लिखेला थर्ड पोएम கூடிய सारांश பார்க்க போகிறோம். 15 अगस्त 15 ना 15 अगस्त ना ஆகஸ்ட். ஓகேவா? 15 ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இண்டிபெண்டன்ஸ் டே 15 ஆகஸ்ட் 1947 அந்த நாள் தான் என்ன செய்யும் ஞாபகம் வரும். ஸோ அந்த நாள் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை தான் என்ன செஞ்சுருக்காரு கவிஞர் இந்த கவிதையில் வர்ணிச்சிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்டான எஸ்ஸே. பிப்ரவரி 2019 வந்திருக்கு, ஆகஸ்ட் 2019 வந்திருக்கு. நல்லா படித்து வச்சுக்கோங்க. புஸ்தக் பிருஷ்ட சங்கியா தெரியுமா? புக் பேஜ் நம்பர் 199 199 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மீனிங் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்கள், என்னோட சேர்ந்து வாசிங்க, நல்ல ஹை மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம லேர்ன் யூ டெய்லியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து பாருங்கள், நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பக்காவாக வாங்கிடலாம். 15 அகஸ்ட் 15 அகஸ்ட் இது வந்து பிப்ரவரி 2019 வந்திருக்கு, ஆகஸ்ட் 2019 வந்திருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. 15 अगस्त नामक कविता के कवि है श्री गिरिजा कुमार माधुर. இதனுடைய கவிதையினுடைய கவிஞர் யாரு? ஸ்ரீ கிரிஜா குமார் மாதூர். ये कविता उस समय लिखी गई है. இந்த கவிதை அந்த சமயத்தில் எழுதப்பட்டது. ஜப் பாரத்க்கு ஆஜாதி மிலி, எப்போ பாரதம் சுதந்திரம் அடைஞ்சிச்சோ அப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. யார் எழுதினது? ஸ்ரீ கிரிஜா குமார் மாதூர். 15 अगस्त के दिन आधी रात को भारत को आज़ादी मिली. 15 अगस्त அன்னைக்கு ஆதி ராத்னா மிட் நைட்டில் பாரதம் என்ன செஞ்சிச்சு? ஆஜாதி மிலி, சுதந்திரம் அடைஞ்சிச்சு. कवि पहरेदारों से सावधान रहने को कहते हैं. பஹரேதாரன்னா காட்ஸ். நம்மளுடைய நாட்டின் எல்லையை காக்கிறவங்கள தான் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் மிலிட்ரின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கவி பஹரேதாரோ से सावधान रहने को कहते हैं. கவிஞர் காட்ஸ் என்ன செய்கிறாரு? சாவதான்னா எச்சரிக்கை விடுறாரு. सदियों से पीड़ित देश मुक्ति पाकर स्वतंत्र सांस हो रहा है. सदियों से पीड़ित, சதியோனா அது 100 வருடங்கள், எத்தனை வருடங்கள்? பல வருடங்களாக. பீடித் அடிமைப்பட்டு பிடியில் இருந்த, தேஷ்னா தெரியும், கண்ட்ரி, முக்தி பாக்கர் விடுதலை அடைஞ்சு, சுதந்திர சான்ஸ் ஹோ ரஹா ஹை, சுதந்திரமான அந்த மூச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தேசம் விட்டுக்கிட்டு இருக்கு, நாடு விட்டுக்கிட்டு இருக்கு. தேஷ்கா துவார் குலா ஹை, தேசத்தின் கதவு இன்னும் திறந்து தான் இருக்குது. துவார்னா கதவு, குலானா திறந்துருக்கிறது, ஓப்பனில் தான் இருக்குது. इसलिए पहरेदारों से अचल दीपक के समान वेद के नयनों से पहरा देने का सचेत करते हैं. அதனால் பஹரேதாரோ காட்ஸ்ட் யார் சொல்கிறா? நம்ம கவிஞர். அச்சல் தீபக் கே சவான், அணையா விளக்குக்கு இணையாக, வேதக்கே நயனோசே அதாவது கண்களை, வேதக்கேனா டயர்டு இல்லாமல், நயனோனா கண்களை, அதாவது டயர்டு இல்லாமல் கண்களை நல்லா திறந்து வச்சு நம்மளுடைய நாட்டை காக்க சொல்லி யார் அவேர்னஸ், சச்சேத்னா அவேர்னஸ் கொடுக்குறாரு, விழிப்புணர்வு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? இந்த அட்வைஸ் யார் கொடுக்குறாரு? நம்ம கவிஞர் ஸ்ரீ கிரிஜா குமார் மாதூர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். सदियों से बंदी श्रृंखलाएं टूटकर समस्त दिशाएं स्वतंत्र हो गई है. பல வருடங்களாக, ஓகேவா, ஸ்ட்ருங்லாயேனா அடிமை, ஓகேவா, அடிமை சங்கிலின்னு சொல்லுவோம். பந்தினா அடிமை, ஸ்ட்ருங்லாயேனா சங்கிலி. ஸோ சதியோசே பந்தி ஸ்ட்ருங்லாயே அப்படின்னா பல வருடங்களாக அடிமை சங்கிலி போட்டு இருந்த நம்ம மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த அடிமை சங்கிலியை டூட்கர் உடைத்து, சமஸ்த திசாயே சுதந்திர ஹோ கயி ஹே, எல்லா திசையிலையும் சுதந்திரம் அடைஞ்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யுகோசே பந்தித் ஹவா பி முக்த ஹோக்கர் பகுத் தேஜ் சல்னே லகி ஹே. யுகோசே பந்தித், யுகமாக அடிமைப்பட்ட, ஹவாபி காற்று கூட, முக்த ஹோக்கர் முக்தி அடைஞ்சு, ஃப்ரீ அடைஞ்சு என்ன செய்யுது? பகுத் தேஜ் சல்னே லகி ஹே, தேஜ்னா ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, மிகவும் வேகமாக வீசுகின்றது. சிகுடு ஹுயி சீமாயபி பிரஷ்ன சின்ஹ பன்கர் கடி ஹோ கயி ஹே, அதாவது சிகுடி அப்படின்னா குறுகிய, இப்போ நம்மளுடைய எல்லையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்ததுனால ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ அந்த பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிரான செயல்கள் செஞ்சோடனே நம்ம அவங்கள என்ன செஞ்சிட்டோம்? விலக்கி வச்சிட்டோம். ஸோ அதனால் சிகுடி ஹுயி குறுகிய, ஓகேவா, அதாவது ரொம்ப கம்மியாகிடுச்சு, குறுகிய.
சீமாயே பி எல்லை கூட பிரஷ்ன சின்ஹர் பன்கர், அதாவது ஒரு கொஸ்டின் மார்க்காக நம்மளுடைய எல்லை இவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு என்ன செஞ்சுருக்கு, கொஸ்டின் மார்க்கில் வந்து நின்றாலோ அது என்னது நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா, பிரஷ்ன சின்ஹனா கொஸ்டின் மார்க். ஓகேவா. पुराने सिंहासन की प्रतिमाएं टूटने के कारण तूफान उठने वाला है. அதாவது புராணே சிம்ஹாசன், ஓல்டு, புராணேனா ஓல்டு, பல வருடங்களாக, அதாவது பழங்காலத்தில் சிம்ஹாசன் அரசர் உட்காரும் அந்த அரியணையை தான் சிம்ஹாசன், அந்த சிம்ஹாசனில் உட்காரணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆசைப்பட்டாங்க. பிரதிமாயேன்னா இந்த இடத்துல சிலைகள், பட் அக்யூரேட் மீனிங் என்னென்னா ஆசைப்படுறது. டூட்னேக்கி காரன், எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கிடைக்காதுன்ட்டு மனம் நொந்து தூஃபான் உட்னேவாளா ஹே, கலவரம் என்ன செய்யும், கண்டிப்பாக உண்டாகும். சண்டை போர்கள் என்ன செய்யும், கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா எதுக்கு வந்து அரசாட்சி நடக்காதுன்னா, நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், விடுதலை அப்புறம் என்ன நம்மளுக்கு இருக்குது, ஒன் வே தட் இஸ் ஜனநாயகம். கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணணும், நம்ம இந்த அரசாட்சியெலாம் நடக்கக்கூடாதுன்னா அதுக்காண்டி தான் ஃப்ரீடமே நம்மளுக்கு விட்டாங்க. பட் நம்ம வந்து உட்காந்து அரசாட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம்னா திரும்பி நம்ம கைதியாக தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த அதுக்கடுத்து வர அரசர்கள்லாம், கனவு கண்டிருந்த அரசுகள்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சு சண்டைகளை உருவாக்குனாங்க. इसलिए चांद से प्रकाशमान रहने को कहती है. அதனால் சாந்துனா நிலாட்டை என்ன செய்கிறாங்க, பிரகாஷ்மான் ஒளித்தர, கஹத்தே ஹே ஒளித்தர வேண்டும்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. சாந்துனா நிலா. ஏன் நிலாட்ட சொல்கிறாங்கன்னா, நம்ம மிட் நைட்டில் தான் சுதந்திரம் அடைஞ்சோம், அதனால் நம்ம நைட்டில் அப்போ நிலா தான் இருக்கும். சரியா. இந்த கொஷின் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம சூரியன்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏன் வந்து நிலாட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி சூரியனும் ஒளி வீசும், நிலாவும் ஒளி வீசும், ஏன் நம்ம வந்து நிலாட்ட கேட்டோம்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு, நம்ம மிட் நைட்டில் சுதந்திரம் அடைஞ்சோம், அதனால நம்ம என்ன செய்கிறோம், நிலாட்ட கேட்குறோம். ஓகேவா. மஷால் का प्रकाश होने पर भी हमारे सामने कठिन रास्ता है. மஷால் அப்படின்னா தீபந்தம். எங்கிட்ட நிறைய தீபந்தம் இருக்குது, அது வந்து நிறைய ஒளியை கொடுக்கும். ஓகேவா. விளக்கோட தீபந்தம் ரொம்ப ஒளி கொடுக்கும், பிரகாஷ்னா ஒளியை கொடுக்கும். பர்பி ஆனாலும், ஹமாரே சாம்னே எங்களுக்கு இடையே, கட்டின் ராஸ்தா ஹை எங்களுக்கு இடையே கடினமான பாதைகள் இருக்குது. சத்ருகன் தோ ஹட் கயே, சத்ரு அப்படின்னா எனிமி, சத்ருகன்னா எனிமீஸ். ஓகேவா, ப்ளூரல் ஃபார்ம். தோ ஹட் கயே அவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க, வெண்ட். பர் உன்கி சாயாவோ கா டர் பனா ரஹா ஹை, ஆனால் அவங்களுடைய சாயாவோனா நிழல்களை பார்த்து, டர் பனா ரஹா ஹை எங்களுக்கு என்ன செய்யுது, பயமாக இருக்குது. டருனா பனா, டருனா பயம், சாயாவோனா நிழல். ஓகேவா. சோஷன் கே காரன், அதாவது கொடுமைகள், சோஷன்னா கொடுமைகளின் காரணமாக, ஹமாரா சமாஜ் எங்களுடைய சமூகம், கம்ஜோர் தோஹை ரொம்ப வீக் ஆயிடுச்சு, கம்ஜோர்னா வீக் ஆயிடுச்சு, பலவீனம் அடைஞ்சிடுச்சு. பர் நயி ஜிந்தகி கா விஸ்வாஸ் அட்டல் ஹை, பர் நயி ஜிந்தகின்னா வாழ்க்கை, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடச்சிருக்குன்ட்டு, அட்டல் ஹை பெர்மனண்ட்டான வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அதாவது நிரந்தரமான சுதந்திரம் உடைய வாழ்க்கை எங்களுக்கு கிடச்சிருக்குன்ற போல அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சே கங்கா மே லஹரா கா சடாவ் லகாத்தா ரஹத்தா ஹை. ஸோ கங்கையில் எப்படி வந்து லஹரோனா வேவ்ஸ், அலைகள் எப்படி வேவ்ஸ் அடிக்குதோ அது போல், உசி பிரகார் அது போல், லோகோ மே உத்ஸா கி லஹரே லகாத்தா ரஹனா சாஹியே மக்களிடம், லோகோனா மக்களிடம், உத்ஸா கி லஹரே உற்சாகம் என்னும் அலைகள், லகாத்தார் ரஹனா சாஹியே அலை பாய்கின்றது. கவிதா பட்கர் ஹமாரே மன்மே கவிதையை படிச்சுட்டு நம்மளுடைய மனதிலும் உஸ் தின் ஐக்ஸாஸ் ஹோத்தா ஹை அந்த தினத்தன்னைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஜப் ஹமே ஆஜாதி மிலிதி, எப்போ நம்ம விடுதலை அடைஞ்சோமோ அந்த நாள் அன்னைக்கு, அட் ப்ரெசண்ட்டில் நம்ம அந்த இடத்த இருந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபீலிங்கை இந்த கவிதை மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. யார், நம்ம கிரிஜாகுமார் மாதுர் கவிஞர் தான் என்ன செஞ்சுருக்காரு, இந்த கவிதையை இயற்றிருக்காரு. சடாப் அப்படின்னா எழுந்திருக்கிறது, அதாவது வேவ்ஸ் எல்லாம் அலைப்பாயுதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சடாவ் அப்படின்னா எழுந்திருக்கிறது, அது வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றது தான் சடாவோட மீனிங். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீட் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள், நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துடும்.
15 अगस्त। 15 अगस्त नामक कविता के कवि है श्री गिरिजा कुमार माथुर। ये कविता उस समय लिखी गई है जब भारत को आज़ादी मिली। 15 अगस्त के दिन आधी रात को भारत को आज़ादी मिली। कभी पहरेदारों से सावधान रहने को कहते हैं। सदियों से पीड़ित देश मुक्ति पाकर स्वतंत्र सांस हो रहा है। देश का द्वार खुला है, इसलिए पहरेदारों से अचल दीपक के समान वेद के नयनों को पहरे देने का सचेत करते हैं। सदियों से बंदी श्रृंखलाएं टूटकर समस्त दिशाएं स्वतंत्र हो गई है। युगों से बंधित हवा भी मुक्त होकर बहुत तेज चलने लगी है। सिकुड़ी हुई सीमाएं भी प्रश्न चिन्ह बनकर गड़ी हो गई है। पुराने सिंहासन की प्रतिमाएं टूटने के कारण तूफान उठने वाला है, इसलिए चांद से प्रकाशमान रहने को कहते हैं। मशाल का प्रकाश होने पर भी हमारे सामने कठिन रास्ता है। शत्रुघ्न तो हट गए पर उनकी छायाओं का डर बना रहा है। शोषण के कारण हमारा समाज कमजोर तो है, पर नई जिंदगी का विश्वास अटल है। जैसे गंगा में लहरों का चढ़ाव लगातार रहता है, उसी प्रकार लोगों में उत्साह की लहरें लगातार रहना चाहिए। कविता पढ़कर हमारे मन में उस दिन का एहसास होता है जब हमें आज़ादी मिली थी। एहसासना ஃபீல் பண்ணுறது, எக்ஸாஸ்னா ஃபீல். ஓகேவா? உண்மையிலே இது ரொம்ப ஒரு நல்ல கவிதை. நல்லா படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ டெய்லி. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். நாலேஜபிள் பர்சன் எப்பயுமே என்ன செய்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நீங்களும் பி ஹாப்பி ஆல்வேஸ். யூ ஆர் நாலேஜபிள் பர்சன்ஸ். தேங்க்யூ.